இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் என்சிஆர்டியில் சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் 8th சம் வந்து பார்க்கலாம். From a solid cylinder whose height is 2.4 cm and diameter is 1.4 cm, a conical cavity of the same height and the same diameter is hollowed out. Find the total surface area of remaining solid to the nearest centimeter square. இதில் வந்து ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்குது. இதில் வந்து இது வந்து கோனிக்கல் இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டரு. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா கோனிக்கல் கேவிட்டி ஆஃப் த சேம் ஹைட் அண்ட் த சேம் டயாமீட்டர். ஒரு கோனிக்கல் கேவிட்டி இதுலேருந்து இந்த சிலிண்டர்லேருந்து ஒரு கோனிக்கல் கேவிட்டி, அதாவது ஒரு கோன் ஷேப்பில் உள்ள ஒரு பள்ளத்தை வந்து அப்படியே தோண்டி எடுத்துடுறாங்க. அதே ஹைட்லையும் அதே டயாமீட்டரில் உள்ளதை வந்து ஹாலோ பண்ணி எடுத்துடுறாங்க, தோண்டி எடுத்துடுறாங்க. இதோட ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டரு. இதோட டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர். ஒரு கோனிக்கல் கேவிட்டியை வந்து ஹாலோ பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிடை வந்து அப்போ எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ சிலிண்டரோட டயாமீட்டர், சிலிண்டர் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ? 1.4 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் இதுலேருந்து டயாமீட்டர் பை 2வா? அப்போ 1.4 by 2. 2 7s are 40. இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. அப்போ 0.7 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 0.7 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர். இப்போ கோனோட ரேடியஸும் சேம் தான், அதோட ஹைட்டும் வந்து சேம் தான். ஸோ 0.7 சென்டிமீட்டர் ரேடியஸு, ஹைட்டு வந்து 2.4 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் ஆஃப் த இது வந்து கேட்குறாங்க. அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு நமக்கு வந்து தேவை. ஸ்லாண்ட் ஹைட்டு தேவைங்கிறதுனால எல் ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் எவ்வளோ? 2.4 ஸ்கொயர் ப்ளஸ் ரேடியஸ் வந்து 0.7 ஸ்கொயர். அப்போ 2.4 இன்ட்டு 2.4, 4 4s are 16, 8 9, 8 4 6 17 576. அப்போ இதில் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது, இதுலேயும் ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கிறோம். அப்போ 5.76. அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5.76. 0.7 ஸ்கொயர்னா அப்போ 0.49. இப்போ 5.76ம் 0.49 நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். 6 12 13 14 15 8 12, அப்போ 625. இப்போ இதில் வந்து பாயிண்ட் இருக்குது. அப்போ 6.25. இப்போ எல் ஈக்குவல் டு இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இங்கே எடுத்துடுறோம். 6.25. இப்போ 625க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10, 5 1s are 5, 5 2s are 10, 5 5s are 25. அப்போ இதை வந்து நம்ம 2 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5 இன்ட்டு 5, அப்போ 25 ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எல் ஈக்குவல் டு இங்கே வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு இது தள்ளி நம்ம வைக்கிறோம். இது வந்து 2 இது தள்ளி இருக்குது. அப்போ 2.5 ஒரு இது 2.5 இன்ட்டு 2.5னா நமக்கு 6.25ன்னு வந்துடும். அப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து ரூட் இருக்குது, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இருக்கும்.
அப்புறம் பாட்டம் ஆஃப் த சிலிண்டர் இருக்கும். ஏன்னா கோனிக்கல் கேவிட்டி மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துருக்கிறாங்க, ஹாலோ பண்ணி எடுத்துருக்கிறாங்க. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் இருக்கும், பாட்டம் ஆஃப் த சிலிண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் remaining solid equal to curved surface area of cylinder plus bottom of the cylinder plus curved surface area of cone. இப்போ curved surface area of the cylinder ஓட ஃபார்முலா வந்து 2πrh. பாட்டம் ஆஃப் த சிலிண்டர்னா அந்த சிலிண்டரோட அந்த பாட்டம் அப்போ சர்க்கிள், ஸோ πr ஸ்கொயரு ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து πrl. இப்போ 2 இன்டூ பையோட வேல்யூ வந்து 22/7, ரேடியஸ் வந்து 0.7, ஹெச் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு ஹைட்டு அப்போ 2.4 ப்ளஸ் இது வந்து 22/7, ஆர் ஸ்கொயர்னா 0.7 இன்டூ 0.7 ரேடியஸ் தானே, ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 2 வாட்டி 22/7 0.7 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.5. நெக்ஸ்ட்டு இதுவும் கேன்சல் பண்ணுறோம் 0.1, ஏன்னா 7 1s are 7, இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0.1 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுவும் 0.1 தான், இங்கேயும் 0.1 தான். 2 2s are 2 into 22 44, 44 into 0.1 into 2.4 plus 22. இப்போ 22 into 0.1 வந்து 22 into 1 வந்து 22 தான், இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 2.2ன்னு போட்டுக்கிறோம் இன்ட்டு 0.7 ப்ளஸ் 22 into 1 22 தான், ஆனால் இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 2.2 இன்ட்டு 2.5. அதே மாதிரி இங்கே வந்து 44 இன்ட்டு 0.1ங்கும் போது 44, அப்போ 4.4ன்னு வந்துடும். அப்போ 4.4ம் 2.4ம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16, 17, 8 8 15 9 10, இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி, அப்போ 2 பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கணும். அப்போ 10.56. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் 22 இன்ட்டு 0.7, அப்போ 22 இன்ட்டு 7 வந்து எவ்வளோ 14 154. இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது, அப்போ 2 பாயிண்ட் தள்ளிங்கிறதுனால 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அப்போ 1.54 ப்ளஸ் இப்போ 22 இன்ட்டு 25, 5 2s are 10 11 4 4 5 550. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி, அப்போ 2 பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கிறோம். அப்போ 5.50. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். 10 16 6 7, ஸோ 17.60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஆன்சரு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நியரஸ்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயரை வந்து கொண்டுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ 17.60க்கு நியரஸ்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 18 தான். அப்போ 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் வந்து ஒரு சாலிட் சிலிண்டர், அதோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு கோனிக்கல் கேவிட்டியை வந்து ஹாலோ பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கேட்குறாங்க. ஸோ டயாமீட்டர், ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஹைட்டு, அதுக்கப்புறம் ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்.
அதுக்கப்புறமா அதோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சாலிட். அப்போ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இருக்கும், மேலே டாப்பை தான் வந்து எடுக்கிறாங்க, அப்போ பாட்டம் இருக்கும். அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து அதோட ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். Next, 9th sum. A wooden article was made by scooping out of a hemisphere from each end of a solid cylinder as shown in figure. If the height of the cylinder is 10 cm and its base radius is 3.5 cm, find the total surface area of the article. ஒரு wooden article வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஒரு ஹெமிஸ்பியர், அதாவது மேலே இருந்தும் அந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து ஒரு ஹாலோ அந்த ஒரு ஸ்கூப் பண்ணி அதை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அதோட அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல், அதுக்கப்புறமா அதோட இது வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரிமைனிங் பார்ட் வந்து கேட்குறாங்க, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து கேட்குறாங்க. அப்போ இதோட ஹைட்டு வந்து என்ன அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர். இந்த சிலிண்டரோட ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர். இதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து என்னன்னா 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து சிலிண்டரோடைய அந்த ரேடியஸ், சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ அவங்களே கொடுத்துட்டாங்க, 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து 7/2ன்னு எடுத்துக்கலாம். 7/2னாலும் 3.5னாலும் ஒன்று தான், நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோட ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் வந்து 3.5 சென்டிமீட்டர் தான். நம்ம இதை வந்து 7.2 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து டாப்பும் பாட்டமும் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த சிலிண்டரோட நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ், இப்போ இதில் வந்து 2 டைம்ஸ் எடுத்திருப்பாங்க, டாப்லேயும் எடுத்திருப்பாங்க பாட்டம்லேயும் எடுத்திருப்பாங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டில் உள்ள அந்த டாப் அண்ட் பாட்டம் அதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ 2 டைம்ஸ், அதனால 2 into curved surface area of hemisphere. இப்போ curved surface area of the cylinder ஓட ஃபார்முலா வந்து 2πrh plus 2 into, ஏன்னா 2 டைம்ஸ், அதனால curved surface area of hemisphere ஓட ஃபார்முலா வந்து 2πr square. இப்போ 2 into பையோட வேல்யூ வந்து 22/7, ரேடியஸ் வந்து 7/2, ஹைட் வந்து 10 ப்ளஸ் இந்த 2 into 22/7 into 7/2 into 7/2. இப்போ இந்த 7ம் 7ம் கேன்சல் பண்ணிடலாம். இதே இது பண்ணனா 11. அப்போ 2 11s are 22. 22 into 10 வந்து 220 ப்ளஸ், இப்போ இந்த 2வும் கேன்சல், இந்த 2வும் கேன்சல், இந்த 7ம் கேன்சல். அப்போ 22 into 7 எவ்வளோ? 14, 154. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 4, 5 + 2 7, இப்போ 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் அந்த ரிமைனிங் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஆர்டிக்கலோட இது வந்து 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.